இந்த சீனை கொஞ்சம் பாருங்க. இங்க ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெர்சன் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல படுத்திருக்காரு. அப்ப அந்த டைம்ல ஒரு டாக்டர் வராரு. அந்த பெர்சன் ஆக்சுவலா எதனால அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு போனாரு அப்படின்னா, அந்த பெர்சனுடைய தொராசிக் கேவிட்டில ஹேர் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ட்ராப் ஆன ஹேர் வந்து அந்த பெர்சனுடைய லங்ஸ கம்ப்ரஸ் பண்ணி லங்ஸ் கொலாப்ஸ் ஆகி அந்த பெர்சனால பிரீத் பண்ண முடியல. அப்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நமக்கு 2 லங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 லங்ஸுக்கு மேல ப்ளூரல் கேவிட்டி அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். அந்த ப்ளூரல் கேவிட்டில என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ளூரல் ஃப்ளூயிட் தான் இருக்கும். சம்டைம்ஸ் தேவையில்லாத ஹேர் போய் அக்குமுலேட் ஆயிடுது. அந்த ஏர் அப்படியே அதுல ட்ராப்டு ஆயிடுது அப்படின்னா, அது தேவையில்லாத ப்ரெஷரை லங்ஸுக்கு கிரியேட் பண்ணும். அந்த டைம்ல லங்ஸ் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ லங்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பெர்சனால நார்மலான பிரீத்திங்கை செய்ய முடியாது. ஸோ பிரீத்திங் இல்லாததுனால அந்த பெர்சன் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஸோ அந்த டைம்ல அந்த வழியா ஒரு டாக்டர் வராரு. ஒரு டியூப் எடுக்கிறாரு. அந்த டியூப்னுடைய ஒரு எண்டை ஒரு பாட்டில்ல விடுறாரு. அந்த பாட்டில்ல ஃப்ளூயிட் ஃபில் ஆகியிருக்கு. இன்னொரு எண்டை வந்து அந்த பையனுடைய ரிப்ஸுக்கு கீழே ஒரு இன்சர்ஷன், ஒரு ஓட்டையை போட்டு அந்த டியூப் அந்த தொராசிக் கேவிட்டில இன்ஜெக்ட் பண்றாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ட்ராப்டான ஹேர்லாம் வந்து அந்த டியூப் வழியா வெளியே வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி டியூப் வழியா வெளியே வரக்கூடிய ஹேர் அந்த பாட்டில்ல போய் அக்குமுலேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து அந்த ட்ராப்டான ஹேர் வந்து கம்ப்ளீட்டா வெளியே வர வரைக்கும் இது நடக்கும். இன்னொரு எண்ட் ஆஃப் த டியூப் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, வெளியே வரக்கூடிய ஹேர் மறுபடியும் தொராசிக் கேவிட்டிக்கு ரிட்டர்ன் பேக் போகாம இருக்கிறதுக்காகவும் டியூபை வந்து அந்த பாட்டில்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செஸ்ட் கேவிட்டியில இருக்கக்கூடிய காத்தெல்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னா, லங் மறுபடியும் எக்ஸ்பெண்ட் ஆகி நார்மலான பிரீத்திங் கண்டினியூ ஆயிடும். ஸோ இதுதான் அங்க வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.